மிக்ஜாம் புயலால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க தமிழ்நாடு அரசு 45 கோடியே 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ஷெர்லி, அந்த அறிவிப்பில் மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இது போலவே தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த மழை மற்றும் புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியிருப்புகள், அதாவது இந்த மழையினால் பல வீடுகள் சேதமடைந்திருந்தன. இது தொடர்பாக பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் வரையிலும், முழுமையாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு 4 லட்சம் வரையிலும் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மற்றும் பகுதி பாதிக்கப்பட்ட மற்றும் முழுமையாக சேதமடைந்த 955 வீடுகளுக்கும் பழுது நீக்கம் செய்யவும் மற்றும் புதிதாக கட்டுமானத்துக்கு ரூபாய் 24.22 கோடியும், பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 575 சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாய் 21.62 கோடியும் என மொத்தம் 45.84 கோடி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. எனவே கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை அதை சீரமைப்பதற்கான நிதி என்பது தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூர்யா, மிக்ஜாம் புயலால் சேதமடைந்த வீடுகளை சீரமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி.